ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாட்டர்டே ஈவினிங். ஸோ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4 போல் மெரினா பீச் தான் கிளம்பிட்டோம். சாட்டர்டேனால கொஞ்சம் க்ரௌட் வந்து அதிகமாக தான் இருந்தது. பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஸோ எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டீ அண்ட் பிஸ்கெட்டோடு எங்களோட ஜேர்னியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்த கடைக்கு பக்கத்தில் இந்த காந்தி தாத்தா வந்து நின்றுட்டு இருந்தார். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கணும்னு கேட்டதுக்கு 1 டே ஃபுல்லாக நிற்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட பேசிவிட்டு எனக்கு பிடிச்ச கனகாம்பரம் பூவை வாங்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் பீச்சை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் டைம்னாலேயே என்னென்னு தெரியல, அலை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ வந்து நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தண்ணியில் இறங்கினோடனே எங்களுக்கு 1.5 hours போனதே தெரியல. ஸோ அவ்வளோ நேரம் நாங்கள் தண்ணியில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஓவராலாக க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இன்னும் டைம் ஆக நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஹார்ஸ் ஸ்விங்கில் வந்து போகலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதில் தான் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு ஈச் 50 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு 2 to 3 minutes போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வந்தது சன்செட், அதுவும் ஹாப்பியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பீச் வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.